அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நான் கோழி கிரேவி செய்கிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஒரு துண்டு பட்டையும் கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறேங்க. பல்லாரி வெங்காயம், பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் கிரேவி நிறையா கிடைக்கும். நல்லா கண்ணாடி பார்த்துக்கு நம்ம வதக்கிக்கணும் வெங்காயத்தை. கண்ணாடி பார்த்துக்கு வதக்கியாச்சு. இப்போ வந்து தக்காளி ஒன்று மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா சாமான் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். காரம் தேவைப்பட்டால் கூட போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு மேஜை கண்டி போட்டுக்கிறேன். கோழி வந்து 1 கிலோ கோழிங்க, க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ கேரளா வீடியோ நேற்று போட்டேங்க. இப்போ வந்து கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம், அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் கொடைக்கானல் வீடியோ நாளைக்கு போடுவேன், அதையும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று கோழியை சிக்கன் வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் இடித்து கொண்டு வந்திருக்கேன், 2 ஸ்பூன் இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். இடித்து சேர்த்து பாருங்கள், நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 1 மேஜை கண்டி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று இந்த சிக்கன் கிரேவி வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. கீ ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுவோம். 10 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், முக்கால் பாத்துக்கு வெந்திருக்கு. தண்ணி ஒன்றும் வற்றணும், நமக்கு கொஞ்சம் சுண்டி வரணும் தண்ணி, அப்போ தான் கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் 2 நிமிஷம் வைக்கலாம், வச்சாக்க கிரேவி மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு கிரேவி. சூப்பராக இருக்குங்க. கீ ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது.
சப்பாத்தி பரோட்டாக்கும் நல்லாயிருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.